நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து சாம்பார் டிஃபன் சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 3 தக்காளி, அடுத்து மஞ்சள் தூள், தண்ணி ஊற்றிடலாம். அடுத்ததாக நான் வந்து ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். தேங்காயும் சாம்பார் தூள் போட்டு நல்லா அரைச்சாச்சு. இப்போ இந்த பருப்பு கூட சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டு, சாம்பார் உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. சாப்பிடுவோம். இப்படியே ஊற்றி சாப்பிட்றலாமா? எல்லாம் குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு. பருப்பு பார்ப்போம். அருமை, நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கடைஞ்சிட்டு தாளிக்கிறது தான். உப்பு வந்து முன்னாடியே போட்டிருக்கோம். பத்தலை அப்படின்னா இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து கடைஞ்சிக்கலாம். இதில் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. கடைஞ்சதுக்கப்புறம் வேக வைக்கவும் தேவையில்லை. நம்ம அப்படியே தாளித்து இட்லியில் ஊற்றி சாப்பிட்றது தான். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊற்றி ஊற வச்சு நம்ம வந்து எப்போயுமே நார்மலாக சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் இட்லி தோசைக்கு செஞ்சிங்கன்னா, இந்த பக்கம் குக்கரில் பருப்பு வேக வச்சுட்டு அந்த பக்கம் இட்லி ஊற்றினீங்கன்னா ரெண்டும் ஒரே நேரத்தில் ரெடி ஆயிரும். காலையில் நேரத்தில் எப்போயுமே பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு பக்கம் கிளம்புவாங்க, ஸ்கூலுக்கு ஒரு பக்கம் கிளம்புவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவசரமாக வேலை செஞ்சுட்டு இருப்போம் பார்த்திங்களா, அந்த டைமில் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாம்பார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். சாம்பார் தூள் கூட தேங்காய் அரைச்சி ஊற்றுறது வந்து ரொம்ப 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 நல்லாயிருக்கும். அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சு பாருங்கள். இட்லி தோசை பொங்கல் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி சாம்பார் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வேலையும் ரொம்ப ஈஸியாக முடியும், டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இந்த மாதிரி அப்படியே இட்லியை சுற்றி ஊற்றி அப்படியே பிணைஞ்சு அடித்தா சூப்பராக இருக்கும்.